குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் எம் கோயம்புத்தூர். ஐ எம் லட்சுமியான ஈஸ் வைஷ்ணவ். இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து இம்பல்ஸ் மூமெண்டம் கொலிஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இம்பல்ஸ்னால் என்ன? இம்பல்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இம்பல்ஸை வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமாக இருக்கும். ஸோ அந்த இம்பல்ஸ் வந்து ஜர்க்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ஜர்க்குக்கு அதை எப்படி ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு டைமை தான், சேஞ்ச் இன் டைமை தான் வந்து ஜர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்பல்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மூமெண்டம் தான் நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கழுத மூமெண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜெர்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறா, ஜெர்க்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் டைமை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அட் ஆல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அட் ஆல் எந்த பாயிண்டில் மெஷர் பண்ணாலும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலான்னா, இப்போ வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இங்கே சைக்கிளில் இங்கே போகிறாங்க ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே இங்கே போகும்போது இங்கே வந்து இந்த பாயிண்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0வாக இருக்கும். பட் ஆனால் கைனட்டிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மேலே போக 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 கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த டாப் பாயிண்டில் போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்படியே கீழே வரும்போது மறுபடியும் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த பாயிண்டில் மெஷர் பண்ணாலுமே வந்து கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி மெஷர் பண்ணோம்னா சேமாக தான் இருக்கும். அதாவது டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அட் ஆல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் அட் பாயிண்ட் வந்து ஆல் பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்க, கா கன்சர்வேஷன் எனர்ஜி. இங்கே வந்து சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜி விர்ச்சுவல் ஆஃப் மோஷனு, இது விர்ச்சுவல் ஆஃப் பொசிஷனு. இது பொசிஷன் வச்சு சொல்கிறனால தான் அது வந்து கான்ஸ்டன்ட் அட் ஆல் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பொசிஷனாக இருக்கும், நிற்கும் போது எவ்வளோ இருக்கும், அது மூவிங்கில் இருக்கும் போது என்னன்னு சொல்கிறது தான் நமக்கு வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நியூட்டன் செகண்ட் லாலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் வந்து Pன்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இது வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே வந்து ஆங்குலர் மொமெண்டமாக இருந்தால் அதை வந்து எல்ன்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து I ஒமேகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து லீனியர் மொமெண்டம் P வந்து P இனிஷியலும் P ஃபைனலும் மொமெண்டமும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெட் இன்ஜின்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து எங்கே டிவைட் பண்ணாங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லா வந்து டிவைட் பண்ண சொல்கிறாங்க. அது இம்பல்ஸ் சொல்லலாம். அது வந்து லீனியர் மூமெண்டம் வந்து எப்படி இருக்குன்னா, P = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆங்குலராக மாசும் போது P வந்து L ஆகும், M வந்து I ஆகும், V வந்து ஒமேகா ஆகும் தெரிஞ்சுப்போம். அதை வச்சு தான் ஆங்குலர் மூமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து P இனிஷியலும் P ஃபைனலும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்கே ஈக்குவலாக இருக்குன்னா, ஜெட் இன்ஜின்ஸில் ஈக்குவலாக இருக்கும். லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு இருக்குது, மொமெண்டம் பிரின்சிபல்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மொமெண்டம் பிரின்சிபலில் வந்து F டேஷ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னு சொல்லலாம், D × me/dt. மூமெண்டம் பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. F = நம்ம வந்து D × mv/by சேஞ்ச் இன் டைம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து Eன்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, E = velocity of separation divided by velocity of approachன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, E = Vசான்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இதாக எழுதுனான்னு பார்த்தோம்னா, V2 - V1 / U1 - U2ன்னு சொல்லி வரும். ஸோ இதோட ஈயோட வேல்யூ வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அது ஈன்னு டினோட் பண்ணுறாங்க. E = velocity of separation divided by velocity of approach. இதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸாக ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காங்க. E = S/A
விஎஸ் அதான் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டிவைட் பை விஏ வெலாசிட்டி ஆஃப் ஆப்பரேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இ எப்படி இருக்குன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை u1 மைனஸ் u2 சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஈயோட வேல்யூ வந்து எவ்வளோதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா இ வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொலிஷனில் வந்து எலாஸ்டிக் கொலிஷனா என்ன எலாஸ்டிக் கொலிஷன் கொலிஷனில் வந்து இப்போ எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து மொமெண்டமும் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், அதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனோட வேல்யூ வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே கொலிஷனில் வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து மொமெண்டம் இருக்கும், ஆனால் கைனட்டிக் எனர்ஜி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனோட வேல்யூ வந்து 0வாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லியிருக்காங்க. எலாஸ்டிக் கொலிஷன்னா போத் மொமெண்டமும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே இங்கே வந்து கன்சிடர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இன்எலாஸ்டிக்கில் ஒன்லி மொமெண்டம் மட்டும் கன்சிடரேஷன் ஆஃப் மொமெண்டம் மட்டும் கன்சிடர் பண்ணும், கைனடிக் எனர்ஜி கன்சிடர் பண்ணாத சொல்லியிருக்காங்க இன்எலாஸ்டிக்கில். எலாஸ்டிக்கில் வந்து ஈயோட வேல்யூ 1ஆ இருக்கும், இன்எலாஸ்டிக்கில் ஈயோட வேல்யூ வந்து இன்எலாஸ்டிக்கில் அதை பிளாஸ்டிக்னு சொன்னால் இன்எலாஸ்டிக்கில் 0வாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து வைஷ்ணவன்ட்டு கொலிஷனாக என்ன மூமெண்ட்டாக அதோட கொலிஷனில் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னு சொல்லி நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ.